ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொரா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 4 பொடியாக நறுக்கின வெங்காயம் எடுத்து நல்லா கடாயில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் மீடியம் சைஸு நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு நீங்கள் வாசனைக்கு கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டே இருக்கிற கேப்பில் ஒரு குண்டால் நீங்கள் தண்ணி வச்சு அந்த சொராவை நல்லா பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா புட்டு மாதிரி அதை புட்டு வச்சுக்கணும். இந்த கேப்பில் நீங்கள் நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிட்டே இருங்க. வதக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்க்கும் போது நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. ஏன்னா இதில் அதிகமான ஸ்மெல் வரும், நீச்சு ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக 1 ஸ்பூன் சேர்க்கணும். மிளகுத்தூள் சேர்க்கலாம், ஆனால் அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். அப்போது நம்ம பூ மாதிரி உதுத்து வச்ச அந்த புட்டு எடுத்து இதில் போட்டு நீங்கள் நல்லா கிளறுங்க. கிளறி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா கலரணும். 10 நிமிஷம் கலர்னா தான் நல்லா அது வேகும். கலரிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் கொத்தமல்லி இதழ் போட்டுக்கோங்க. அந்த வாசனைக்கு போட்டுட்டு நீங்கள் அவ்வளோதான், சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள்.